ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமைநேசரும் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக்கொண்டு, தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு நாளில் கூட நாம் மீண்டுமாக சகோதர சகோதரிகளாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான இந்த நினைவு கூறுதலுக்கு உண்டான ஒரு வேத பாடத்துக்குள் நாம் மீண்டும் கடந்து செல்வோம். இது பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எவ்ரி இயர் நம்ம மெமோரியல் சப்ஜெக்ட் பார்க்குறோம். எவ்ரி இயர் சேம் வசனங்கள் என்ன பண்ணுறோன்னா வாசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா புதிய வெளிச்சத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிள்ளைகள் மூலமாக கொடுக்குறாரு. அதே வசனம் தான் போன வருஷம் நம்ம படிச்சிருப்போம். இந்த வருஷம் அதே வசனத்தை நம்முடைய தனிப்பட்ட தியானத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு வெளிச்சத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்குறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். பாடத்திற்கு நாம் கொடுத்துருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா ஹூ வி ஆர் இன் த மெமோரியல், அதாவது நினைவு கூறுதலில் நாம் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக விசேஷமாக 3 முக்கியமான அப்போஸ்தலர்களை குறித்து இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தியானிக்க இருக்கிறோம். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேதுரு, யோவான் மற்றும் யூதாஸ் காரியத். விசேஷமாக பார்த்திங்கன்னா வேதத்தில் பேதுரும் சரி யோவானும் சரி அநேக இடங்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பங்கெடுக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பாடம் எந்த தருணத்தை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விசேஷமாக அந்த மெமோரியல் டைமில் அந்த லாஸ்ட்டு நாட்களில் இவர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் விஷயமே நம்முடைய இரட்சகர் பஸ்காவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய சீஷர்களை என்ன பண்ணாருன்னா அனுப்பிச்சார். யாரை அனுப்பிச்சாருங்க? யோவான் மற்றும் பேதுரு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் குடம் சுமந்து வரக்கூடிய ஒரு மனுஷனை பின்பற்றி போகிறாங்க. நம்ம பார்க்குறோம் அங்கே ஒரு மேல் வீட்டு அறையில் இந்த காரியங்கள்லாம் ஆயத்தமாகிறத பார்க்குறோம். இப்படி தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய இந்த கடைசி நாட்களில் விசேஷமாக பார்த்திங்கன்னா பேதுருவையும் யோவானையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோபையும் என்ன பண்ணார்னா பயன்படுத்தினார். நம்முடைய பாடத்தில் இன்றைக்கி அப்போஸ்தலன் யாக்கோபை நம்ம அதிகமாக பார்க்க போகிறதில்ல, மாறாக அதுக்கு பதிலாக யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெரியும், நேற்றைய தினத்தில் நடந்த பாடங்களில் இது ரொம்ப அதிகமாக தியானிச்சிருப்போம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதம் கழுவுற ஒரு விஷயம். விசேஷமாக இந்த பாதம் கழுவக்கூடிய இந்த மேல் வீட்டு அறையில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தில் கூட நாம் பாடத்தில் பார்க்கக்கூடிய அப்போஸ்தலன் பேதுரு ஆகட்டும், விசேஷமாக அப்போஸ்தலன் யோவான் ஆகட்டும், அப்போஸ்தலன் யூதாஸ் ஆகட்டும், இந்த 3 பேருடைய பங்கு அந்த மேல் வீட்டறையில் அதிகமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சில வசனங்கள் இந்த பாடத்துக்காக நம்ம வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 6ஆம் வசனம். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் இங்கே நம்ம ஸ்லைடில் கொடுத்துருப்போம். நம்ம நேரத்தை கருத்தில் கொண்டு என்ன பண்ணலாம்னா அப்படி ஓரலாக அந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்முடைய இரட்சகர் அந்த பாதம் கழுவக்கூடிய ஒரு அடிமையின் ஒரு காரியத்தை அவர் எடுக்கிறார். ஒவ்வொருத்தருடைய பாதங்களாக கழுவிட்டு வரும்போது இறுதியாக தான் யாருடைய பாதத்துக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை குறித்து கூட நம்ம பாடங்கள் கேட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து அருகில் பார்த்தீங்கன்னா யோவான் இருக்கார் மார்பருகே, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூதாஸ், மற்ற அப்போஸ்தலர்கள். இறுதியாக ஆப்போசிட்டில் தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு. அதனால தான் அப்போஸ்தலன் பேதுரு ஒரு செய்கை காமிக்கிறார் யோவான்கிட்ட. நம்முடைய ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறார், நீ கொஞ்சம் என்ன பண்ணு கேளு அப்படின்ற ஒரு காரியம். அப்போது இங்கே சீமோன் பேதுருக்கிட்ட வரும்போது நமக்கு பேதுரு குறித்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேதுருவை எந்த ஆங்கிளில் பார்க்குறோம்னா பேதுருவை அந்த ஒரு தன்மையில் நம்ம சூட் பண்ண போகிறதில்ல, பேதுருக்குள்ளே இருந்த பலவீனத்தை நமக்கான ஒரு பாடமாக நம்ம பார்க்குறோம். இப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய பாதத்தை என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு ஒரு கட்டளையே போடுறார். வழக்கமாக யாருக்கு கட்டளை போடணும்? எஜமான் ஊழியர்களுக்கு என்ன பண்ணலாம், கட்டளை போடலாம். ஆனால் ஒரு ஊழியன் அல்லது ஒரு வேலையாள் பார்த்திங்கன்னா தன்னுடைய எஜமானுக்கு என்ன கட்டளை போடுறாருன்னா பேதுரு எப்படி சொல்கிறாருன்னா, நீர் ஒரு காலும் என் கால்களை என்ன பண்ணக்கூடாது. நம்ம பார்க்குறோம் இங்கே பேதுருடைய அன்பின் வெளிப்பாடு தான். வேணவே வேணாம் ப்ளீஸ் அப்படின்றாரு. ஆனால் இருந்த போதிலும் அவர் என்ன மாதிரியான வார்த்தைகள் அவருடைய
அன்பின் வெளிப்பாடு அல்லது பதட்டம், ஒரு தடுமாற்றம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நீர் ஒரு காலும் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய பாதத்தை கழுவக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ இந்த காரியங்கள் போகும்போது இதே சூழ்நிலையில் அடுத்து இன்னொரு அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாருன்னா பிக்சரில் வரார். வாசிக்கலாம் அதிலே 22 மற்றும் 23. யோவான் 13ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு கேரக்டர் உள்ள வரார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் யோவான். ஸோ இப்படி பாதம் கழுவிட்டு அவர் அந்த துணிக்கையை எடுத்து அவர் கொடுக்கும்போது சொல்றார், உங்களில் ஒருவன் என்ன பண்ண போறான். ஸோ நல்லா கவனிக்கலாம். இந்த பாடம் நம்ம படிக்கும்போதே ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருத்தி பார்க்கலாம். நாம் யூதாசா, பேதுருவா, யோவானா அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய மையக்கருவா இருக்கு. இப்போ யோவான் அங்கே இயேசுடைய மார்பின் அருகே சாஞ்சிருக்கும் போது இப்போ என்ன சொல்றாருன்னா, அது முன்னாடி ஆண்டவர் பேசுறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறார் அப்படின்னு. அங்கே சீஷர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும் போது உடனே ஆப்போசிட்ல பேதுரு என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவரு எப்பவுமே ரொம்ப ஆர்வமா இருப்பார், யோவான்ட்டு என்ன பண்றாருன்னா ஒரு செய்கை காமிக்கிறார். அவர் யாரை குறித்து சொல்றார், கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க யோவான் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்கை காமிக்கும் போது அப்புறம் ஆண்டவரே சில காரியங்களை அங்கே சொல்றார். நான் துணிக்கையே பிச்சு யாருடைய கரங்களில் கொடுக்குறனோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அதை நேரடியாக தான் சொல்கிறார். யூதாஸ்க்கு என்ன இருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஆனால் புரியல. ஏன்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நேரடியாக சொல்கிறார், நான் துணிக்கையை பிச்சு யார்கிட்ட கொடுக்குறனோ. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே நானான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்கும் பொழுது யூதாஸும் கேட்பார், ஆண்டவரே நானா, ரபி நானா அப்படின்னு கேட்கும்போது ஆம் நீ தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அந்த வார்த்தை காதுக்குள்ளே போனாலும் அவருடைய இருதயத்துக்குள்ளே அங்கே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா போகல. ஸோ இப்போ யோவான்ட்ட இந்த காரியத்தை சொல்லிட்டு அந்த துணிக்கையை அவர் பிச்சு யார் கரத்தில் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யூதாஸ் காரியத்தை. இப்போ நம்ம பாடத்தில் பார்க்கக்கூடிய 3 நபர்களும் இப்போ பிக்சருக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க. வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27. யோவான் 13ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நல்லா கவனிக்கலாம். இப்போ அந்த துணிக்கையை பிச்சு ஒவ்வொருத்தருடைய கரங்கள்லையும் கொடுக்கும்போது இப்போ யூதாஸ் கிட்ட கொடுக்குறார், சொல்லிட்டே கொடுக்குறார், நான் யாருக்கிட்ட கொடுக்குறனோ அவர் தான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து யூதாஸை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், பார்த்து தான் அந்த துணிக்கு என்ன பண்ணுவார், பிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தத்தில், ஒரு கோபத்தில் அல்லது அந்த மாதிரி சொல்லலாம், கண்ணை மூடிட்டு நீ எடுத்துக்குவா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அந்த மனநிலையில் இல்லை. அவர் அந்த துணிக்கையை பிச்சு கட்டாயமாக ஒரு ஆழமான ஒரு பார்வையில் தான் அந்த துணிக்கையை யாருக்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ்கிட்ட. பேசவும் செய்கிறார், சில சைனில் பேசுகிறார், பார்வையிலையும் சொல்கிறார். யூதாஸ்க்கு அது எதுவுமே எங்கே போகலன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் போகலை. அந்த வார்த்தைகள் காதில் பட்டாலும் இருதயத்துக்குள்ளே போகாமல் அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறாரு, கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அநேக சீஷர்கள் என்ன நினச்சாங்கன்னா இவர் பஸ்காக்க வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுறார், ஆயத்தம் பண்ண போகிறாருன்னு நினச்சாங்க. ஸோ இந்த மேல் வீட்டு அறையில் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் கெத்செமனேக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடிட்டு கெத்செமனேக்கு சீஷர்களோடு போகும்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி மனுஷகுமாரன் பாடுபடணும், இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் போய் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டுவேன், இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. பேதுருடைய கான்ஃபிடென்ட் எப்படின்னா, எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன். ஸோ எங்கே வாசிக்கிறோம், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 33 மற்றும் 34. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அப்போ நம்முடைய இரட்சகர் நேரடியாகவே சொல்றார். பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே
யார் உங்களை விட்டு போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அவர் வார்த்தை யூஸ் பண்ணுறார், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லும்போது நம்முடைய ரட்சகர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயம் பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 முறை என்ன பண்ணுவேன், கட்டாயம் மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அவருக்கு தெரியும் அந்த காரியங்களை சொல்லும்போது. இன்னொரு இடத்துல கூட சொல்கிறார் அவர், உமோடே கூட மறிக்க வேண்டியதாயும் நான் என்ன பண்ணுவேன். ஆனால் பேதுரு இது எதுவுமே ஜஸ்ட் லைக் தட்ல சொல்ல, அவர் உணர்வு பூர்வமாக தான் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்தாலும், ஆனால் தேவனுடைய திட்டம் அங்கே வேற மாதிரி நகர்ந்துட்டு இருக்குது. இதை பேதுருனால புரிஞ்சுக்க முடியல. இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருந்த அன்பின் நிமித்தமும் அவருடைய சுபாவத்தின் நிமித்தமும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் இடத்துல அடைஞ்சாலும் நான் அடைய மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன், நான் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், மறிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப அன்பா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார். பேசிட்டு இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நம்முடைய ரட்சகர் கெத்செமனேக்கு போகிறார். அங்கே போகும்போது பிதாக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா போய் ஜெபம் பண்ண போகிறார். பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன ப்ரேயர் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் ப்ரேயர் பண்ணிட்டு வரார். 3 பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. கேட்குறார், திரும்ப போய் ஜெபம் பண்ணுறார், திரும்ப வராங்க. 3 பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. 3ஆவது முறை ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது, நீங்கள் இனி நித்திரை பண்ணி என்ன பண்ணுங்கள், இளைப்பாருங்கள். இப்போ அங்கேயே நிறைய கேள்விகள் இருக்குது. நம்முடைய சிந்தனைக்காக கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறார். அப்போஸ்தலர்கள், இந்த 3 அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபை ப்ரேயர் பண்ணுங்க 1 மணி நேரம் எனக்காக விழிச்சிருந்துன்னு சொல்கிறார். இப்போ அவர்களுடைய ப்ரேயரை தேவன் கேட்பாராம். இங்கே இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ணுறார் ஒரு சைடு, இந்த பக்கம் 3 பேர் என்ன பண்ண சொல்கிறாரு, ப்ரேயர் பண்ண சொல்கிறார். ஆனால் 3 பேர் என்ன பண்ணல, ப்ரேயர் பண்ணல. இப்போ நேராக நம்முடைய ரட்சகர் யார்கிட்ட கேள்வி கேட்குறாருன்னா பேதுரு. அங்கேயே டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா எல்லாத்துக்கும் நீ தான் என்ன சொல்லுவ, உமோட இருப்ப, உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ எனக்காக நீ 1 மணி நேரம் உயிரே கொடுக்குறேன்னு சொன்னே பேதுரு, எனக்காக 1 மணி நேரம் உன்னால் விழித்திருக்க முடியாதான்னு நம்முடைய ரட்சகர் கேட்குறார். நமக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் சீசர்களுக்கு எதுவுமே என்ன ஆகலைங்க, அவர்களுக்கு புரியல. இப்போ யாருக்கு புரியுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்காக தான் நம்ம பார்க்குறோம். அங்கே பேதுரு அப்படி இருந்தார், யோவான் அப்படி இருந்தார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் என்ன நிலை அடையிறாங்க நம்ம பார்க்குறோம். பேதுரு விசுவாசத்தின் மேலே சபையை கட்டுறார். ஆனால் ஒரு பலவீன பாண்டமாக இருக்கார். பேதுரு கிட்ட நம்முடைய ரட்சகர் என்ன பேசுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? என்ன கேட்கிறார்? அப்பதான் ரொம்ப கான்ஃபிடண்டா சில பதில் சொல்லும் போது, இப்போ பேதுரு கிட்ட தான் நம்முடைய ரட்சகர் பேசுறார். பர்டிகுலர்லி, சீமோனே, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படிங்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியல, விழித்திருக்க முடியல. சொல்கிறார், மாம்ச பலவீனம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நித்திரை பண்ணுறாங்க. இது ஒரு புறம் போயிட்டுருக்கு. யூதாஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னா, கிளம்பி போனார்ல மேல் வீட்டறையிலிருந்து, அவர் ஆல்ரெடி போட்ட பிளான் படி பிரதான ஆசாரியர்கள், அவங்களுடைய சேவகர்கள், ஆக்சுவலாக ரோமன் சோல்ஜர்ஸே வரல, நம்ம அதை பார்க்குறோம். தடிகளை பிடிச்சிட்டு வராங்கன்னு பார்க்குறோம். யாருன்னா பிரதான ஆசாரியர்களும் சில கார்டியன்ஸ் இருப்பாங்க, சில காட்ஸ், அவங்களையும் சில ஜனங்களையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய சரியான்னு தெரில, படித்த ஞாபகம் ஒரு 300 பேர்கிட்ட வந்திருக்கலான்றாங்க கெத்செமனேக்கு. அதான் நம்முடைய ரட்சகருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு கல்லணை பிடிக்கிறது போல அவரை உங்கள் மத்தியிலே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். இப்போ யூதாஸ் அங்கே இன்னொரு செயல் செய்கிறார். என்ன செயல் நமக்கு நல்லா பரிச்சயமானதான். நம்முடைய ரட்சகரை காட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஆல்ரெடி பேரம் பேசிட்டார். எப்படி அவர் காட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு அடையாளமாக இருக்குது. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48. லூக்கா 22ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48ஆம் வசனம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அதாவது 2 அடி அடித்தா கூட என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். திட்டுனா கூட என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். அதாவது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய முத்தத்தை கொடுத்து ஒரு துரோகத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா யூதாஸ் பண்ணுறார். நம்ம
கேரக்டராக பார்க்கும்போது யூதாஸ் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் பாடத்துடைய முடிவில். அப்படி முத்தம் வந்து கொடுக்கும்போது நம்முடைய ரட்சகர் கேட்குறார், முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறார். அவர் ஆக்சுவலாக யூதாஸ் வரும்போது நம்முடைய ரட்சகர் பேசுவார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்தாயின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்ல, ரபி நீர் வாழ்க அப்படிங்கிற சில வார்த்தையெல்லாம் பேசுவார். பேசிட்டு தான் ஒரு முத்தத்தினால நம்முடைய ரட்சகரை இந்த யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா காட்டி கொடுக்குறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டியன்ஸு, அந்த காட்ஸ் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிளம்பும் போது தான் சொல்லுவார் எல்லாருக்கிட்டேயும், பட்டயம் இல்லாதவன் என்ன பண்ணணும், 2 பட்டயம் என்ன முடிக்குங்க எடுத்துக்குங்க. ஆக்சுவலாக பேதுருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனை வந்தோன்னா இதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, கத்தி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் அன்பின் வெளிப்பாடு தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பேதுரு கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். உடனே ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணுறார், ஆக்சுவலாக எதுவுமே புரியல. அங்கே மல்கூசுடைய காதை வெட்டினோன்னே அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னை ராஜாவாக அங்கே என்ன ஆவார்னா ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படியே அந்த விஷயமா நடக்குன்ற எதிர்பார்ப்பில் ஏதோ முயற்சி பண்ணுறார். ஆனால் பேதுருக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். சற்றும் எதிர்பார்க்காம பட்டயத்தை எடுத்து நீ என்ன பண்ண, அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துருப்பார். ஆண்டவர் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அழகாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்த கண்டிஷனில். இப்போ இவங்களுடைய நிலைமை என்னென்னா, அந்த சுற்றி இருக்கிற 11 பேர் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரே சொல்கிறார், அவர்களை என்ன பண்ணுங்க போக விடுங்கன்னு. அந்த 11 பேரும் கூட அந்த சுவிசேஷம் எழுதின மார்க்கும் என்ன பண்ணுறாருன்னா ஓடுறத நம்ம வாசிக்கிறோம். விசாரணை ஆரம்பமாகுது, விசாரணையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பேதுரு சொன்ன விஷயம் அவருக்கு மனசில் ஓடிட்டே இருக்கு. உம்மோடே மறிக்க வேண்டியதாயினும் நான் என்ன பண்ணுவேன், மறிப்பேன். எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். எல்லாம் ஓடிட்டாங்க. பேதுருவும் இன்னொரு சீஷனும் ஓடல. எங்கே போகிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ விசாரணை கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. யோவான் 18ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். ஆக்சுவலாக பேதுரு உள்ளே போகிறார். முற்றத்தில் தான் பேதுரு நிற்பார், அந்த ஒரு என்ட்ரன்ஸில். இப்போ நல்லா கவனிக்கிறோம், இந்த இடத்துல 2 கேரக்டர் வராங்க, ஒன்று பேதுரு மற்றும் யோவான். இப்போ யோவான் ஆல்ரெடி பிரதான ஆசாரியருக்கு என்னவா இருக்கிறாரு, அறிமுகமானவராக இருக்கிறனால அவர் நேராக இயேசு கிறிஸ்து போகும்போதே கூடவே என்ன பண்ணுறாரு, பின்னாடியே போகிறார். அவர் யாரும் தடுக்கலை. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க, எப்படி யோவானுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்? 2 பேரும் மீன் பிடிக்கிறவங்க தானே. யோவான் ஒன்றும் ஒரு ஸ்கில்டு பர்சனோ இல்லை நியாயப்பிரமாணத்தில் படித்தவரோ அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக யோவான் யாக்கோபுடைய அப்பா செபுதேயு அவர் என்ன பண்ணுவார்னா, ஆக்சுவலாக அன்னைக்கு ட்ரை ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, மீன் பிடிச்சி அதை வந்து ட்ரை பண்ணி ரொம்ப ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் அன்றைக்கி இருந்திருக்கு. அதனால் யோவானுக்கும் யாக்கோப்புக்கும் லிங்க் ஜாஸ்தி. பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நபர்களோட எல்லாம் நிறைய கான்டாக்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் அந்த லிங்க்கில் தான் யோவான் எளிதாக உள்ளே போகிறார், அவங்களோட பழக்கம் இருக்கிறனால. ஆனால் பேதுருக்கு அப்படி இல்லை. பேதுரு வெயிட் பண்ணுறார். யோவான் பேதுருக்கு உதவி செஞ்சு அவரை உள்ளே கொஞ்சம் என்ன பண்ணுறாருன்னா இன்வைட் பண்ணுறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது சுற்றி நின்றுருக்காங்க. திடீர்னு வந்து பேதுருக்கிட்ட கேட்குறாங்க, நீயும் அவர்களில் ஒருவன் தான்? இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வரார். திரும்பவும் அந்த வேலைக்காரி வந்து இல்லை நீயும் அவர்களில் ஒருவன் தானே, நீ வந்து உன்னுடைய ஸ்லாங்கு இந்த கலிலேயன் அசன்ட் இருக்கு, நீ கலிலேயர்களை போல பேசுகிற, நீயும் அந்த கலிலேய மனுஷன் ஒருத்தன் தான் சொல்லும்போது இல்லை. 3வது அருகில் இருக்கிற ஒருத்தர் வந்து இல்லை நீ அவரோடு கூட இருந்தவன் தான் அப்படின்னோன்னே அவர்னால என்ன பண்ணுவோம், டாலரேட்டே பண்ண முடியல. பயம், நடுங்கிறாரு பேதுரு. ஏன் நடுங்கிறாருன்னா, நம்முடைய இரட்சகர் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு இந்த மாதிரி காரியங்கள் போகும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது மாபெரும் இரட்சகர் அங்கே வந்து கைதியாக நிற்கிறாரு. அவரை விசாரிக்கிறாங்க. சுற்றி ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் பேதுரு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக அவரெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மறுதளிக்கிறார். உடனே சேவல் என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பேதுருனால டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு அனுபவம்.
திங்க் போன வருஷம் கூட நினைக்கிறேன் நம்முடைய சகோதரர் பாடம் எடுக்கும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சேவல் கூவும்போது பேதுருக்கு அப்படியே வலிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சம்பவம் வந்து அந்த மாதிரி. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் மறுதளிக்கும் போது அங்கே ஒரு காட்சி நிகழ்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனம் படிக்க வேணாம், நமக்கு தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்து அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுறார். பேதுரு கீழே மறுதளிக்கிறார். சேவல் கூவுது. பேதுரு நம்முடைய கர்த்தர் இயேசுவை பார்க்குறார். இயேசு கிறிஸ்து பேதுரு பார்க்குறார். ஒன்றுமே பேசலை. பேதுருக்கு அப்படியே தண்ணி வருது, அழுகிறாரு. மனம் கசந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போகிறார். ஸோ இதுக்கப்புறம் பேதுரு பிக்சரில் வந்த மாதிரி நமக்கு அங்கே வந்து தெரியல. ஆனால் நிறைய முயற்சி பண்ணார். ஆனால் அந்த முயற்சியில் ஒரு தருணத்துக்கு மேலே நம்முடைய ரட்சகரை அவரை என்ன பண்ண முடியலன்னா பின்பற்ற முடியல. அப்புறம் அவர் ரொம்ப எமோஷ்னலாக போகிறார். ஸோ இந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தெரியும் நம்முடைய ரட்சகருக்கு அநேக விசாரணைகள் அங்கே நடக்குது. 6 விசாரணை, 3 மத சம்மந்தப்பட்ட விசாரணை, 3 சிவில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விசாரணை நடந்து அவரை பனிஷ் பண்ணி அவரை வார நாள் அடித்து மினுக்கான வஸ்திரம் உடுத்தி காரை துப்பி கொட்டி பல அவமானங்கள் படுத்தி நேராக அவர் எங்கே போகிறாருன்னா சிலுவையை சுமந்துட்டு போகிறார். இதுக்கு நடுவில் பிலாத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறார் அப்படின்னு தெரியும் போது இங்கே யூதாஸ் போய் அந்த காசை என்ன பண்ணுறாருன்னா வீசி அடிக்கிறார். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் அங்கே கெஞ்சும் போது அவங்க சொல்லிட்டாங்க, அதுவும் பிரச்சனைப்பா, நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு அப்படின்னோடனே அவரால் தாங்க முடியாமல் அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா கவனிக்கலாம். இந்த பல பாடங்களை பார்த்துருக்கோம். 2 பேரும் அங்கே துக்கப்படுறாங்க. ஆனால் ஒருத்தருடைய துக்கம் தேவ சமூகத்தில் ஏற்புடையதாக இல்லை. யாருதுன்னா யூதாஸ் காரியத்தோட நம்ம பார்க்கணும். இறுதியாக நம்ம பாடத்தில் பார்க்கக்கூடிய இந்த பேதுரு, யோவான், யூதாஸில் யோவான் இன்னொரு முறை வரார். சிலுவைக்கு கீழே யோவான் நிற்கிறார். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸோ நமக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலன் யோவான் என்ன பண்ணுறாருன்னா மரியாளை தன்னுடைய தாயாக என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக ரிலேஷன் தான், தன்னுடைய தாயாக என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லும்போது மரியாளை அவர் பராமரித்து மரியாளுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் எபேசுங்கிற ஒரு பட்டணத்தில் அவர் பராமரித்ததாக நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பஸ்கா டைமில் உயிர்த்தெழுதல் பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம போகலை. இந்த பாடத்தில் உயிர்த்தெழுதல்லையும் யோவான் வருவார், பேதுரு வருவார், நம்ம பார்க்குறோம் நம்முடைய ரட்சகருடைய உயிர்த்தெழுதல். ஸோ இந்த 3 கேரக்டரும் 3 விதமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஓவர் டைமில் ட்ராவல் ஆகுது. ஒரு கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து ஏதோ முயற்சி பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேதுரு, ஆனால் அதுவும் வந்து சக்ஸஸாக போய் முடியல. ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட். ஆனால் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்பீக்கிங் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். அதிகமாக பேசலை, அதிகமாக செஞ்சார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான். அதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துகிறோம். இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம், நம்முடைய ரட்சகர் வந்து மரிக்கிறார் பார்க்குறோம். அந்த 6 மணி நேரம் ரொம்ப கொடூரமான ஒரு சித்திரவதை, உடல்லையும் காயம். ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் திட்டுறாங்க, என்னப்பா உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியல, நீ எப்படி எங்களை காப்பாற்ற போகிற, நீ தேவனுடைய குமாரனே. அந்த ஒரு வசனத்தில் கூட ரொம்ப அருமையாக பார்ப்போம். சாத்தான் வச்ச சோதனை அங்கே அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஆக்சுவலாக சாத்தான் அந்த இடத்துல இன்னொரு டெம்டேஷன் பண்ணுவான். யாருன்னா பிதாவாகிய தேவனை. நம்ம வேற ஒரு பாடத்தில் கவனிச்சிருக்கோம். ஆனால் தேவனை டெம்ட் பண்ண முடியாது. எப்படி சொல்லுவான் சாத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் மூலமாக பிதான்னு பிதா மேலே ரொம்ப நேசமுள்ளவனாக இருந்தாரே இவர், பிதா இவரை நேசிக்கிறதா இருந்தால் அவராது இவரை என்ன பண்ணிட்டு வந்து காப்பாற்றட்டும் ரட்சிக்கட்டும் சொல்லி எங்கே வசனங்கள் கவனிக்கிறோம். ஸோ இறுதியாக நம்முடைய ரட்சகர் என் தேவனே என் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் மறிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாஸ் ஓவர் பீரியடில் விசேஷமாக இந்த 3 கேரக்டர் 3 கோணங்களில் போன மாதிரி கடைசி நாட்களில் கர்த்தருடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகள்
ஒரு 3 குரூப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் சபையின் தூதன் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறார். ஒரு சாரார் எப்படி இருப்பாங்கன்னா யூதாசை போல, ஒரு சாரார் பேதுருவை போல, ஒரு சாரார் அப்போஸ்தலன் யோவானை போல. ஸோ இப்போ நம்ம பாடத்துடைய தலைப்பை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஹூ வி ஆர் இன் த மெமோரியல். இந்த 3 பேரில் இந்த பாஸ்ஓவரில் நாம் யாரை அடையாளப்படுத்தோம்? ஸோ முதல் கேரக்டர் நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ். யூதாஸ் எடுத்தோடனே மோசமானவரா? ஆரம்பத்தில் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த யூதாங்கிற பேருக்கு என்ன அர்த்தங்க? துதி. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் அப்படி பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவே ரொம்ப ஜீலாக இருந்திருக்கணும். நம்ம பையன் நாளைக்கு கடவுளை துதிக்கிற மாதிரி ஒரு குழந்தையாக வளரணும்னு சொல்லி தான் அவருக்கு யூதாஸ்ன்னு பேர் வச்சோம். 11 அப்போஸ்தலர்கள் கலிலேயாவை சேர்ந்தவங்க, இவர் ஒருத்தர் மட்டும் பாலஸ்தீனா அல்லது பிலிஸ்தியாவை சேர்ந்தவர். நம்ம கவனிக்கிறோம். இந்த யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. இப்போ நம்ம சில கட்டிங்ஸ்லாம் நமக்கு இங்கே நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல. அது இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணலாம், தேவைப்பட்டால் வாசிக்கலாம். நம்மளுடைய நினைவு கூறுதல் தியானங்களில் கர்த்தர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், பேதுரு மறுதளிச்சார், யோவான் 14 முதல் 17 வரை இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களுக்கு அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்முடைய கேரக்டர் ஸ்டடிக்காக எடுக்கிறோம். இப்போ முதல்ல யூதாஸ் வகுப்பார். யூதாஸ்ன்றதை விட யூதாஸ் வகுப்பாரை குறித்து பார்க்கும்போது இந்த யூதாஸ் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுகிறார், யூதாஸ் சீஷனாக தனது ஓட்டத்தை ஆரம்பித்த போது உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று நம்மால் என்ன பண்ண முடியுது, அனுமானிக்க முடியுது. பல விஷயங்கள் இருக்கின்றார். யோசிச்சு பாருங்களேன், அந்த நாட்களில் நிறைய பணங்கள் வரல, ஆனால் சில பேர் காணிக்கைகள் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அங்கெல்லாம் போய் வேலைகள் செஞ்ச மாதிரி எங்கேயும் ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நிறையா பணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அப்பப்போ. யார் அப்படின்னா நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் என்ன பண்ணாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் 12 பேரில் ஒரு சகோதரன்கிட்ட கொடுக்கணும். அந்த சகோதரன் என்ன பண்ணணும், இதைய ஹேண்டில் பண்ணணும். என்ன சொல்கிறாங்கன்னா யூதாஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன். கொஞ்சம் அதாவது 12 பேருமே ரொம்ப அதிகமாக படிக்கலை, ஆனால் யூதாஸை குறித்து சொல்லும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்றாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. நேர்த்தியாக சில காரியங்களை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அணுகக்கூடிய ஒரு உண்மை உள்ள சகோதரனாக தான் ஆரம்ப நாட்களில் அவர் இருந்தார். ஆனால் அவர் செய்த செயல் நிமித்தமாக எல்லா சீஷர்களும் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவரை எங்கே தான் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 12ஆவதாக தான் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சர்நேம் கொடுக்குறாங்க. துரோகியான யூதாஸ் காரியத். சரி, யூதாஸ் காரியத்து கடைசியில் தான் கரப்ட் ஆனாரா? இப்போ நல்லா நம்ம கவனிக்கலாம், நமக்குள்ள யூதாஸ் வகுப்பார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த யூதாஸ் வகுப்பார் கடைசியாக தான் கரப்ட் ஆனாங்களா அப்படின்னா இல்லை. ஆரம்பத்தில் தன்னுடைய ஓட்டத்தை, தன்னுடைய கான்செக்ரேஷன் லைஃப்பை அருமையாக பேப்டிஸ்டில் ஆரம்பிக்கிறாங்க. நம்பி தேவன் நிறைய பொறுப்பு கொடுக்குறார். அந்த பொறுப்பை யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த ஓட்டத்தை சக சீஷர்களோடு ஓடும்போது சில தருணங்களில் சாத்தானுக்கு என்ன பண்ணுறாருன்னா இடம் கொடுக்குறார் நம்முடைய இரட்சகர். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாடம் பார்த்தோம்ல, கடினமான உபதேசம். அந்த சப்ஜெக்டில் பார்ப்போம். அவர் கப்பர்நகூமில் ஒரு ஜபாலயத்தில் உபதேசி சொல்லிருக்கும்போது, நீங்கள் எல்லாரும் சுத்தம் இல்லை, ஆனால் எல்லாரும் சுத்தம், ஒருத்தரை தவிர ஒருத்தர் மட்டும் ஈவலாக இருக்காருன்னு சொல்லுவார். அந்த வசனம் கூட பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், உங்களில் ஒருவன் என்னவா இருக்கான், பிசா. எங்கேயே வான் பண்ணுறாருன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்திலேயே வான் பண்ணுறார். இங்கே மட்டும் வான் பண்ணலைங்க, நிறைய இடங்கள்ல நம்முடைய இரட்சகர் பேரபிள் பேசுகிறார். ஆக்சுவலாக இந்த யூதாஸை குறித்து எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர், நம்ம மரியாளுடைய இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம், கரெக்டாக இல்லைங்களா? அங்கே என்ன நடந்துச்சு? ஒரே ரூம், 12 அப்போஸ்தலர்கள், மரியாளுடைய குடும்பத்தினர் இல்லைங்களா, நம்முடைய இரட்சகர். ஒரு பலி அங்கே செலுத்தப்படுது, விலையேறப்பட்ட பலி, சூப்பரான ஒரு சாக்ரிஃபைஸ் அங்கே நடக்குது. யூதாஸ்க்கு பேட் ஸ்மெல். இப்படி போய் இந்த பணத்தை விரயமாக்குறீங்களே அப்படின்னோடனே யூதாஸுடைய பிரில்லியன்ஸ் என்ன தெரியுங்களா? யூதாஸ் மாத்திரம் அப்படி திங்க் பண்ண வைக்கல, சில சீசர்களும் ஆமாம் யூதாஸ் சொல்கிறது சரிதானே, இதை விற்று என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா. இந்த யூதாஸ் வகுப்பார் நல்லா நம்ம கவனிக்கலாம். என்ன டேஞ்சர்னா, அநேகரை இழுப்புண்டு போகிறக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை உடச்சி ஊற்றினோன்னே இயேசு கிறிஸ்து பார்வையில் அருமையாக இருக்குது.
யூதாஸ் பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வகையான அது வந்து வேஸ்ட் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். அப்படின்னா இங்கே யோவான் வெளிப்படையாக எழுதுறார், அவன் தரித்திரத்தை குறித்து என்ன பண்ணல, தரித்திரத்தை குறித்து கவலைப்படல, அவன் திருடனானவன், பணப்பையை சுமக்கிறவன். நீங்கள் யோசிச்சிங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மீட்டிங் வரோம், பிரதருடைய மொபைலை தவறுதலாக நம்ம என்ன பண்ணுறோம், தவறுதலாக இல்லை, பிரதருடைய மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டோம், பர்பஸாகவே எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். திருடன் சொல்லிடுவாங்களா உடனே நம்மளை? யோசிச்சு பாருங்க, 12 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, எல்லாருமே எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லதாக பார்க்குறாங்க. ஆனால் யோவான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார், ரீசன் சொல்கிறார். அவர் தெரியாமல் எடுத்துகிட்டு பாருங்க, அவருடைய மொபைலும் அவர் மொபைலும் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க, அதனால் என்ன பண்ணியிருப்பார், எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பர்பஸாக எடுத்துகிட்டு போனாலுமே திருடன்லாம் ஒரு சம்பவத்தில் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் யோவான் தெளிவாக சொல்கிறார், அவன் திருடன். அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, அவர் இன்னைக்கு நேற்று அந்த வேலையை பண்ணல. என்னைக்கு நம்முடைய ரட்சகர் இந்த ஊழியத்தை அவர் கையில் கொடுத்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறான எண்ணம் விதைச்சிருக்கார். விதைச்சதை அவர் செய்கையில பண்ணிட்டு இருந்திருக்கார். சில இடங்கள்ல நம்முடைய ரட்சகர் பேசுவார் அப்போஸ்தலரை பார்த்து, உங்கள் பொக்கிஷங்களை பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. நம்ம ஜென்ரலாக பார்த்தா இது ஜென்ரல் அட்வைஸ். அங்கே ஆக்சுவலாக யாரை அவர் வந்து இன்டைரக்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்துட்ருக்கார். ஒருவனும் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, உலக பொருளையும் பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தான். யாருக்கு அந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே. அன்னைக்கு பர்டிகுலராக அந்த சப்ஜெக்ட் யாருக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துக்கு இன்டைரக்டாக வார்னிங் கொடுக்குறார். என்ன பண்ணியிருக்காருன்னா அமௌண்ட் வர வர கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தன்னுடைய பர்சனலுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அதனால தான் யோவான் சொல்கிறார், அவன் திருடன். அப்படின்னா இந்த யூதாஸ் வகுப்பாருக்கு இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது மாத்திரம் கிடையாதுன்றார். நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, யூதாஸ் கொஞ்சம் பிரில்லியன்ட்டுங்களா, நல்ல அறிவு. அவர் என்ன திங்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரட்சகரை பார்த்து நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, ஆண்டவருக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அவர் போயும்பே ஒரு 3 பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அவங்களுக்கும் மெச்சூரிட்டி இல்லை. பாருங்க, நான் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறேன், என்னையெல்லாம் என்ன பண்ணல, ஏற்றுக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டு யாருக்குள்ளே இருந்துருக்குங்களா? அப்போ நம்ம நல்லா கவனிக்கலாம். நினைவு கூறுதலில் நாம் யாருங்கிற பாடத்தை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் ஒருவேளை நமக்கு வருதுன்னா உடனே அதை களைஞ்சு போட்டுடணும். காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப டேஞ்சர். நம்முடைய சகோதரர் எழுதும்போது பாருங்க, இந்த ஹைலைட் ஆனதை மாத்திரம் வாசிங்க சிஸ்டர், இந்த 2-3 வரி மட்டும் வாசிங்க. யாக்கோப் அதாவது 12 பேர் மத்தியில் தனக்கு போதுமான அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற யோசனைகள் அவர்கள் தோன்றியிருக்கலாம். நமது கர்த்தர் பேதுருவுக்கும் யாக்கோப்பிற்கும் யோவானுக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்த விஷயத்தில் கர்த்தருக்கு அறிவும் திறமையும் இல்லை என்பதை வெளிக்காட்டுகின்றன என்பதான யோசனைகள் கூட அவருக்கு தோன்றி இருக்கலாம். இவருக்கு எப்படி யோசனை போயிருக்கும் அப்படின்றாருன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அந்த 3 பேரை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு என்ன இல்லை, மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய சகோதரர் கீழே எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, அதே வேளையில் தான் செய்பவைகள் சரி என்று. ஸோ இந்த யூதாஸ் வகுப்பார், முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம யூதாஸை குறித்து இவ்வளோ டீட்டெயிலாக அவர் திட்டுறனால இல்லைங்களா, அல்லது அவருடைய குறையை சொல்கிறனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அவர் கோர்ஸ் முடிச்சிட்டார். யூதாஸ் வகுப்பார், ஒருவேளை இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்குள்ளே இந்த மாதிரி தாட் வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நான் சொல்வது தான் சரி. அடுத்து சொல்கிறார், அவன் தன்னிறைவு கொண்டவனாக இருக்கிறான். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் யூதாஸ் மைண்ட் எப்படி இருக்குமா, அங்கே வந்து அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் பண்ணிட்டு இருப்பாங்களாம், யூதாஸ் தனியாக இருந்து யோசிப்பாராம். எப்படி யோசிப்பாரா, அதான் அப்படி பண்ணியிருக்கலாம், இதை என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், என்ன மாதிரி நாலேஜ் இல்லை, ஏதோ என்ன பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்கேன், என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணியிருப்பேன், கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் அவர் தன்னிறைவு கொண்ட ஒரு மனிதனாக அங்கே என்ன இருக்கணும்னா இருந்திருக்கணும் அப்படின்னு எழுதுகிறார். கீழே சொல்கிறார், இப்படியான சுய திருப்தியின் ஆவியும் மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டும் குணமும். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம எடுத்தோடனே இன்னொருத்தர் குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா இங்கே அல்டிமேட்டாக என்ன வருதுன்னா, நான் பர்ஃபெக்ட்டு. இப்போ யூதாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், மரியாதை கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உடைச்சு ஊற்றாமல் இதை விற்று தரித்திரக்கு என்ன பண்ணியிருக்கலாம். இது எல்லா சுபாவமும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ்குள்ள இருக்கிறத சொல்கிறார். ஸோ இன்னும்
சொல்லப்போனால் அவர் எழுதுறாரு பாருங்க சிஸ்டர், இந்த வார்த்தையை மட்டும் படிக்கிறீங்களா? சுயநலத்தின் ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு, அதாவது பலி செலுத்தும் உணர்வின் ஆவிக்கும் சத்தியத்திற்காக முழு ஆன்மாவோடு செய்யப்படும் ஊழியத்திற்கும் முற்றிலும் எதிர்மாறானதாகும். என்ன சொல்றார்? இந்த சுயநலத்தின் ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு, அதாவது பலி செலுத்தும் உணர்வை உடைய ஆவிக்கு முற்றிலும், அப்படின்னா கம்ப்ளீட்டா சுயநலத்தில் யூதாஸ் ஊறி இருக்கார். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். கர்த்தருடைய பின்னடியார்களில் நம்மளை சொல்றார், மிக சிறியராக காணப்படும் ஒருவரை காட்டி கொடுப்பதன் மூலம் அல்லது காயப்படுத்துவதன் மூலம் அந்த யூதாஸின் ஆவி இன்று கூட என்ன ஆகுது இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கலாம். இந்த யூதாஸ் வகுப்பார் நம்ம பார்க்குறோம், இவங்க தான் அந்த வகுப்பார், அவங்க தான் இந்த வகுப்பார்னு பார்க்கறதுக்கு நம்ம தகுதி இல்லை. நாம் அந்த வகுப்பாராக இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சுபாவங்கள் நமக்குள்ள என்னைக்காவது எட்டி பார்க்குதா? வித்தவுட் கன்சல்டிங் ஐ எம் ரைட் தே ஆர் ராங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி நம்மளை என்ன பண்ணணும்னா நிதானிக்கணும். அடுத்து அவர் எழுதுறார், கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த யூதாஸின் ஆவி எப்படி செயல்படுன்னு சொல்றாருன்னா ஒரு அருமையான விஷயத்தை பயன்படுத்துறாரு. வாசிங் சிஸ்டர், இந்த ஃபுல்லாக வாசிச்சிருங்க, கிரீன்ல இருக்கிறது. யூதாஸின் ஆவியுடையவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்கள் மீது தங்களுக்கு மிகுந்த அன்பும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று கூறுவார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளோ தெளிவா தேவனுடைய ஆவியில் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாருன்னா, யூதாசுடைய ஆவி உடையவர்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் மீது தங்களுக்கு அன்பும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று என்ன பண்ணுவாங்களா சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் தங்களுடைய தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக, அண்டர்லைன் பண்ணுங்க, அதே சமயம் தங்களுடைய தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக வாசிங்க, அல்லது முக்கிய ஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கோ செல்வாக்கு பெற்றுக்கொள்வதற்கோ வேறெந்த சுயநலமான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கென கிறிஸ்துவின் அங்கங்களை மறைமுகமாக ரகசியமாக தாங்குகிறவர்களாக இருப்பார்கள். தாக்குகிறவர்களாக என்ன தாக்குகிறவர்களாக இருப்பார்கள். ஸோ இங்கே ஒரு அருமையான பாயிண்ட்டை சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இருக்கிறோம், எல்லார் மீது அன்பு செலுத்துறோம்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்ம ஒரு பொசிஷனுக்கோ அல்லது ஒரு நல்ல நிலைமைக்கோ அல்லது ஒரு ஆதாயத்துக்கோ அல்லது ஒரு வகையான உலக விஷயத்துக்காகவோ கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாம் தாக்குகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சுயநலத்துக்காக அப்படின்னா நம்ம எந்த ஸ்பிரிட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பல இடங்களில் பார்க்குறோம், சாத்தான் அவனுக்குள் என்ன பண்ணான், புகுந்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம அப்படி டெம்ப்ட் ஆகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம நிறுத்தணும் நம்மளை. இது தேவனுக்கு விரோதமான ஸ்பிரிட்டு அப்படின்னு பார்க்கணும். அப்படி மூத்த சகோதரர் பின்னாடி எழுதுறார், இந்த மாதிரி ஆவியை உடையவர்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனை எந்திரக்கல் என்ன பண்ணும். இப்போ சிறியர்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே அந்த வகுப்பார் தான். நம்மள யாராவது ஒருத்தருக்கு நம்ம இடரல் உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, யூதாஸ் 2ஆம் மரணம் பாயிண்ட் இருக்குல்லைங்க, 2ஆம் மரணம் வகுப்பார் எந்திரக்கல்ல கட்டி என்ன அப்படின்னா என்னன்னா திரும்பி அவர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். யூதாஸ் முத்தத்தினால் என்ன பண்ணார், காட்டி கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்து யூதாஸுக்கு வைத்திருந்த உச்சகட்ட அன்புக்கு துரோகம் அங்கே என்ன ஆகும். அதனால தான் யூதாஸ் வகுப்பாரை குறித்து பார்க்கும்போது கூட இப்போ முத்தம்ங்கிறது எப்படி இருக்குது, வெளியிருந்து பார்க்குற பார்வையில் ஒரு நல்ல பண்பு, அவர் அன்பாக இருக்கிறார். ஆனால் அந்த அன்பில் ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் அங்கே என்ன ஆகுதுன்னா கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு. இதை நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது ரொம்ப அருமையாக எழுதுறார், ராஜ்யத்தில் ராஜரீக பொருளாளர் ஆகணும். ஆக்சுவலாக யூதாஸோடைய ஏம் என்னன்னா அவர் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கான், இன்னைக்கு ஒரு 12 பேர் இருக்கக்கூடிய சின்ன குழுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு உடைமைகளை பராமரிக்கிற அல்லது பணத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். நாளைக்கு உடனே கிங்டம் ஸ்டார்ட் ஆனோடனே நான் என்ன பண்ணணும், அந்த கிங்டம்கே நான் தான் என்னன்னா ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள் அந்த நீங்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு முத்தம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது 2 விளக்கம் நம்ம பார்க்குறோம். அவர் அநேக தருணங்களில் மறைஞ்சு போகிற மாதிரி இப்போ என்ன ஆயிடுவார், மறைஞ்சு போயிடுவார். அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி காட்டி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பவர் என்ன பண்ணுவார், எடுப்பார். உடனே அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அடித்து பவரில் மேலே உடனே கிங்டமை ஸ்தாபனம் பண்ணுவார். நம்ம என்ன ஆயிடலாம், அங்கே போஸ்டிங் பிடிக்கலாம். அப்படின்னா கவனிக்கிறோம், யூதாஸ் எதில் ஊறி இருக்கிறார்னா கம்ப்ளீட்டாக செல்ஃப்.
ஓகேங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துடைய தன்மை நீங்கள் கீழே நீங்கள் படிச்சு பாருங்க சிஸ்டர். இந்த 3 வரி மட்டும் வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையின் கீழ் தம்மை பற்றி முற்றிலுமாக மறந்துவிட்டு மற்றவர்களுடைய நலனில் மாத்திரம் அக்கறை கொண்டிருப்பது எத்துணை அருமையான குணலட்சணமாய் உள்ளது. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கூட தன்னை பற்றி அவர் கவலைப்படாம மற்றவர்கள் நலன், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கேன், மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, போக விடுங்கன்னார். அப்போ இந்த யூதாசுடைய ஸ்பிரிட்டு ஒருவேளை நமக்குள்ளே இருக்குது அல்லது நமக்குள்ளே அப்பப்போ வந்து போகுது அப்படின்னா சுபாவம் எப்படி இருக்குன்றத மேலே எழுதுறார். இதை மாத்திரம் வாசிங்க. அதே வேளையில் சத்தியத்தின் மீது அன்பு இல்லாமலும், ஃபர்ஸ்ட் விஷயம், சத்தியத்தின் மீது என்ன இருக்காது, அன்பு இருக்காது. அடுத்து, தற்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ கனத்திற்காக ஆசைப்படுபவர்களின் விஷயத்திலும். பாயிண்ட், தற்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ ஒரு கணத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மன்னு சொல்றதை நீங்க தவறா புரிஞ்சுக்க வேணாம், ஆசைப்படுகிறவர்களாக. அடுத்தது, ஆசைப்படுவர்களின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துள்ளவர்களாகிய நாம் அனைவரும் இந்த வெட்கக்கேடான பண்பின் எவ்வித அம்சங்களும் நம் எவரிடத்திலும் காணப்பட்டு விடாதபடிக்கு கவனத்துடனும் விழிப்புடனும் ஜெபத்துடனும் இருக்க கடவோம். கர்த்தரையும் சகோதரரையும் காட்டிக் கொடுக்கும் விஷயத்தில் பல்வேறு ரகசியமான வழிகளும் அநேக வெளியரங்கமான வழிகளும் இருப்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. பாருங்க, அவர் ரொம்ப அருமையா எழுதுறார். இந்த மாதிரி ஒரு வெட்கக்கேடான ஒரு பண்பு கர்த்தருடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது. அவர் கீழே எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, சகோதரரை காட்டி கொடுக்கும் விஷயத்தில் சில ரகசியமான வழிகளும் இருக்கு, சில வெளியரங்கமான வழிகள் இருக்கு. இது எதையுமே நம்ம ஈடுபட்டக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் விழிப்புடனும் ஜபத்துடனும் என்ன பண்ணணும்னா இருக்கும். நம்ம கவனிக்கிறோம், இந்த 3 பேரில் யூதாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாருன்னா, 2ஆம் மரணம் போகக்கூடிய வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்கும். ஆக்சுவலாக கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எந்த அவயம், பாதத்தில் இப்போ நம்ம எங்கே வந்துட்டு தெரியுங்களா, ஒரு புரிஞ்சு கொள்வதற்கு. அப்படி எங்கே பிரதர் வசனம் இருக்குன்னு கேட்க வேணாம். பாதத்தில் ஆல்மோஸ்ட் நிறைவில் இருக்கோம், நம்ம குதிங்காலுக்கு வந்துட்டோம். குதிங்கால் அல்லது பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம ஒருவேளை இந்த யூதாஸின் ஆவியில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம தேவ திட்டத்தில் நம்ம தவறுதலாக பண்ணோம்னா, அவரோட பந்தியில் அப்பம் புசிக்கிறோம், குதிங்கால் என்ன பண்ணுறோம், வசனம் அப்படிதான் இருக்கு. வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 41:9. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஆக்சுவலாக ரொம்ப நம்பினார் இயேசு கிறிஸ்து யூதாஸ். ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறாருன்னா சும்மாலாம் கொடுக்க முடியாது. இல்லை, நீ இந்த நீ போஸ்டிங் வச்சுக்க யூதாஸ், அப்போ தான் நாளைக்கு உனக்கு பண ஆசை வரும், அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, இப்படியெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு போஸ்டிங் ஒருத்தர் கொடுப்பாரா நம்முடைய ரட்சகர்? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப லவ் பண்ணியிருக்கார், அதனால தான் சிநேகிதனே என்றார். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சொன்னதில்லை. ஆனால் அப்படி நம்பினவர் தன் குதிங்காலை, இதுதான் பார்க்குறோம் கடைசி கால சபையின் பிள்ளைகளில் இப்படி ஒரு சூழ்நிலை கூட என்ன ஆகும்னா குதிங்கால தூக்குற ஒரு நிலைமை வரும். நம்ம எபிரேயர்லாம் பார்க்குறோம், அந்த இரத்தப்பழி நம்ம வாங்காமல் இருக்கணும். மீண்டும் அவரை சிலுவையை அறையறக்கு நாம் நம்முடைய பாவ காரியங்கள் காரணமாச்சு அப்படின்னா நம்ம யார் பிளேஸை எடுத்துக்கிறோம், யூதாஸ் பிளேஸை எடுத்துக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் இருக்கு. இந்த அகித்தோப்பேல் அவர் சொல்கிற ஆலோசனை எடுபடலன்னு, ஆக்சுவலாக எடுபடலைன்னா என்னென்னா, எந்த ஆலோசனை எடுபடுதோ அங்கே போயிருக்கணும், இல்லைன்னா தேவன்கிட்ட கைடன்ஸ் கேட்டிருக்கணும். மேட்டிமை, ப்ரைடு, பிரில்லியன்சி. நீங்கள் யூதாஸை கம்பேர் பண்ணிக்கங்க, நான் செய்கிறதான் கரெக்டு, எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண, இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற அகித்தோப்பேல் அங்கே என்ன பண்ணுறாருன்னா போய் நாண்டு கொண்டு என்ன, இது யூதாஸுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. நம்ம பார்க்குறோம் அவனுடைய நாட்கள் கொஞ்சமாக கடவுது நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய சபையில் இந்த கடைசி நாட்களில் நினைவு கூறுதல் தருணத்தில் இந்த மாதிரியான துரோகங்கள் செய்யக்கூடிய மனப்பான்மையிலையும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ரோலை நாம் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, எடுத்துக்கூடாது. இன்னொரு இடத்துல நம்முடைய மூத்த சகோதரர் அருமையாக எழுதுறார், தன் மீது அன்பு கொண்ட சகோதரனை பணத்திற்காக காட்டி கொடுக்குற ஒரு வெட்கக்கேடான விஷயத்தை யார் பண்ணுறாங்கன்னா யூதாஸ். பண்ணுவோமா? நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களை ஒரு சின்ன ஒரு ஆதாயத்துக்காக அவர் என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும்,
அப்படின்ட்டு பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். ஆனால் சில டைம் யூதாசின் ஆவி நமக்குள்ளே போகும்போது இந்த செயல்பாடுகள் பண்ணுறதுக்கு என்னென்னா அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கேரக்டர். நினைவு கூறுதலில் நாம் யார்? ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு. பேதுரு நம்ம நல்லா கவனிக்கிறோம். பேதுரு சபை வகுப்பார் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம பேதுரு குறித்து இப்போ சப்ஜெக்டில் பேதுருன்னு பார்க்குறதெல்லாம் பேதுரு இல்லை, பேதுரு வகுப்பாருக்கு அடையாளமாக பார்க்கணும். ஆக்சுவலாக இவர் ஏன் மறுதளிச்சார்? என்ன ரீசனாக இருக்கும்? பயம், இவருக்கு இருந்த பிரச்சனை. இவர் எது தனக்கு பலம்னு நினச்சாரோ அதுவே அவருக்கு என்ன ஆச்சுன்னா பலவீனமாச்சு. ஆக்சுவலாக ஒரு சிவியரான பயத்தில் தான் இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் இவர்கிட்ட இருந்த பண்பு அது கொஞ்சம் இந்த கடைசி தருணத்தில் இல்லாமல் போனது காரணம் என்னன்னா, சிந்திக்கவே மாட்டார். எடுத்து காதை வெட்டிட்டு தான், ஓ காதை வெட்டுறது தப்பா பிரதர் அப்படின்னு என்ன பண்ணுவார், கேட்பார். அடுத்த சகோதரர் சொல்கிறார், நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிறார், ஆக்சுவலாக பெருமைனா நம்ம நினைக்கிற அளவுக்கு பெருமை இல்லை, ஒரு சின்ன லிட்டில் ப்ரைடு பேதருக்குள்ள அப்படி நைஸாக என்ன இருக்குன்னா உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதிகமாக தன்னை என்ன பண்ணார்னா, என்னால் எல்லாம் முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா சேவல் கூவுறதுக்குள்ளே நீ 3 முறை என்ன பண்ணுவேன், மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே ஒரு காலம் நடக்காது, நான் உம்மோடு கூட மறிப்பதானாலும் நான் என்ன பண்ணுறேன். ஆனால் இதெல்லாமே பேதுரு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு வெள்ளந்தியான மனசில் தான் சொன்னார். அதனால தான் நம்ம பேதுருங்கிற நபரை பார்க்க வேணாம், அந்த தன்மைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் நிறைய இடங்கள் எழுதுகிறார். நம்ம தேவைப்படுறது மட்டும் படிக்கலாம், நான் இதில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பேதுருடைய மைண்ட் எப்படின்னா, தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் கொழுந்து விட்டு எரியும் அன்பும் வைராக்கியமும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இடத்துல தன்னடக்கமும் அவசியம்ன்றார். பேதுருக்கிட்ட அது கொஞ்சம் மிஸ்ஸிங். ஆக்சுவலாக அவர் இருக்கிற 12 பேரில் இயேசு கிறிஸ்துவ லவ் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம வசனத்தின் எடுத்தோம்னா பேதுரு தான் பிரதர். பேதுரு மாதிரி ஒண்டர்ஃபுல் அப்போஸ்தலன், கரெக்ட். ஆனால் பேதுருக்கிட்டேருந்து நமக்கான பாடம் வரும்போது, கர்த்தரிடத்தில் கொழுந்து விட்டு மெரியும் அன்பு இருக்கும், வைராகியம் இருக்கும். அதே தருணத்தில் அந்த அன்பும் வைராக்கியத்திலையும் நமக்குள்ளே ஒரு தன்னடக்கம் இருக்கான்றதை நம்ம அப்போ என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அதை சொல்லிட்டு அதாவதுன்னு நமக்கு எழுதுறாரு. இந்த வரி மட்டும் வாசிங்க. அதாவது பின்னடியார்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக உதவிக்காக கர்த்தரையே நோக்க வேண்டுமே ஒழிய சுயநலம் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு, ஒரு பெரிய டெஸ்ட். ஆக்சுவலாக மெமோரியலில் புடைத்தெடுக்கிற விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதுங்களா? நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் விசேஷமாக கடந்த 2 மாதத்தில் ஏகபோக பிரச்சனை நடக்கும். ஏன்? இது விசேஷித்த சோதனை காலம். இங்கே நம்மளை புடைத்தெடுக்கிற விஷயம் நடக்கும். இங்கே பேதுருவை ஆல்ரெடி சாத்தான் என்ன பண்ணிட்டான், பர்மிஷன் வாங்கியாச்சு. இங்கே பேதுருக்கிட்டேருந்து நமக்கு என்ன படிப்பனை சொல்கிறாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஜீலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னடக்கம் வேணும். புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்கணும், அப்பப்போ உஷாராகவும் இருக்கணும், சர்ப்பத்தை போல. கீழே சொல்கிறார், கர்த்தருடைய பின்னடையார்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கணும். யார் மேலே? தன் மேலே நம்பிக்கை கொண்டா, நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் பிரதர், என்னால் எல்லாமே பண்ண முடியும் பிரதர். நோ, கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளல சோதனை காலத்தில் அப்படின்னா, நம்மளை பிடிச்சிக்கிட்டோம், நம்மளால் முடியும் நினச்சோம்னா அங்கே சேவல் கூவும், மனக்கசந்து என்ன பண்ணுவோம், அழுவோம். அவர் எழுதுகிறார் பேதுரு குறித்து. பேதுரு கிட்ட இருந்து நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத சிஸ்டர் இந்த 3 வரி மட்டும் வாசி. நம்முடைய சொந்த கணிப்பில் நாம் பலவீனர்கள் என்று இருக்கும் போதும் முழு விசுவாசத்துடன் நாம் கர்த்தருடைய கரத்தை இறுகி பற்றி கொண்டிருக்கும் போதும் தான் நாம் தேவன் நமது நித்திய குமாரன் வாயிலாக. ஸோ என்ன சொல்றார், டெஸ்ட் வருதா, விசேஷ சோதனை இருக்கும். ஆனால் பேதுரு செய்த தவறை நம்ம பண்ணிடக்கூடாது. பேதுரு என்ன பண்ணார்னா, தன்னை நம்பினார். சோதனை காலத்தில் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் ஓடி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓடி போக மாட்டேன். இங்கே நம்முடைய சகோதரர் சொல்கிறார், இந்த விசேஷித்த சோதனை காலத்தில் பர்டிகுலராக சொல்கிறார், தேவனை தான் நம்ம நாடணும். அந்த சோதனையை நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் பிரதர் அப்படின்னு நம்ம நினச்சோம், சிஸ்டர் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா
கண்டிப்பாக பேதுருவை புடைத்தெடுத்த மாதிரி அந்த அனுபவத்தில் என்ன பண்ணுவோம், புடைக்கப்படுவோம், மனம் கசந்து என்ன பண்ணுவோம்னா. அடுத்து நம்முடைய சகோதரர் எழுதுறார், பேதுருக்கிட்ட நெகட்டிவ் மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ், பாசிட்டிவும் இருந்துச்சு. பாசிட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நிறைய பாசிட்டிவ் தான். இந்த பாடத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, பின்னாடி அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு மார்க்கு சுவிசேஷத்தை மார்க் எழுதுறார். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் யார் சொல்ல மார்க் எழுதுனதுன்னா, அப்போஸ்தலன் பேதுரு சொல்ல, அவங்க 2 பேரும் ஊழியத்தில் இருக்கும்போது. அப்போ பேதுரு எங்கெல்லாம் தவறு பண்ணாரோ டீட்டெயிலாக எழுதுவார் லிஸ்ட்டு. அவர் 3 முறை மறுதளிச்சதை நீங்கள் மார்க்கில் படித்து பாருங்கள், அப்படியே அந்த சம்பவம் கோர்வையாக இருக்கும். அவர் தூங்கிட்டு இருந்தது போது கெத்சமனேல இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறார், நம்ம மார்க் 14 தான் படித்தோம், சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா. பர்டிகுலராக பேதுரு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார், நம்முடைய மூத்த சகோதரர் அதையும் கோட் பண்ணுறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த ஒரு பேராகிராஃபில், அதாவது சகோதரனாகிய பேதுரு மீதான அன்பு, இங்கே வந்து யோவானை குறித்து ஒரு பாயிண்ட் வருது. அவர் மறுதளிப்பை எழுதவே இல்லை தன்னுடைய புக்கில். ஏன்? எக்ஸ்ட்ரீம் லவ் யாருன்னா பேதுரு நேசிக்கிறார், அவர் மறுதளிப்பை எழுதலை. அவர் சொல்கிறார், மார்க் எழுதின சுவிசேஷமாக இதில் அதை மார்க் என்ன பண்ணுறாருன்னா குறிப்பிடுறார். காரணம் அது மார்க் இல்லை, பேதுருவே என்ன பண்ணுறாருன்னா எழுதுட்டார். எக்ஸ்ட்ரீம், இது பேதுருவுடைய பாசிட்டிவ் விஷயம்னு சொல்கிறார். இந்த மாதிரி சோதனைகளில் நம்ம விழித்திருந்து ஜபித்தா மட்டும்தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் எழுதுறார். இந்த 3 வரி மட்டும். பேதுருவின் நடவடிக்கையில் உள்ள அருமையான பெருந்தன்மையான பண்புகளால் நாம் கவரப்பட்டாலும் கவரப்படுகின்ற அளவை போன்றே அவருடைய சில பலவீனங்களையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பா எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிறோமோ பேதுரு பத்தி, அந்த பலவீனத்தையும் நம்ம என்ன பண்ணணும். பேதுருவில் நம்ம முன்னமே பாடத்தில் சொன்ன மாதிரி நம்ம பேதுரு வகுப்பார், நம்மக்கிட்ட இருக்கிற சில பலவீனத்தை என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ளணும். இதை விழித்திருந்து ஜபம் பண்ணி ஓவர் கம் பண்ணுன்றார். சொல்லிட்டு பேதுருக்கிட்ட ஒரு சின்ன ஒரு மேட்டிம் இருந்துச்சு, நம்ம ஒரு ஸ்லைடில் காமிச்சிருந்தோம். இதை நம்ம எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ 2ஆம் தரம் வரார். முதல் தரம் போண்டே வந்து பார்த்திங்கன்னா பேதுருவை நோக்கி பாதம் கழுவுற விஷயத்தில் சின்ன ப்ரைடு என்னென்னா, நீர் ஒரு காலும் என் பாதத்தை என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு வெள்ளந்தியான மனசு தான். இங்கே நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி அதை கோட் பண்ணுறாருன்னா, அதாவது தான் கீழ்ப்படைய வேண்டுமே, எஜமானுக்கு ஒருபோதும் அவர் என்ன பண்ணக்கூடாது, ஆணையிடக்கூடாது. அப்போவே ஆண்டவர் ரிபோக் பண்ணார், புரிய வச்சார். நான் மட்டும் கழுவுலைன்னா பேதுரு உனக்கு எங்கிட்ட பங்கு இல்லைன்னு ஆண்டவரே முழுசாக என்ன பண்ணுங்க, உடனே பேதுரு அதான் பேதுரு உடனே என்ன பண்ணுறாரு, என்ன முழுவதும் என்ன பண்ணுங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, பர்டிகுலராக சொல்கிறார், பேதுரு பண்ணின தவறு எதுவுமே இன்டென்ஷனோட பண்ணவே இல்லை. ஒரு சூழ்நிலை நெருக்கத்தில், தன்னுடைய இயலாமையில், தன்னுடைய பலவீனத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவை அங்கே மறுதளிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பேதுரு அப்பப்போ உணர்ச்சி வசப்படுவார். பேதுருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பவுமே எதுக்காகாது. அவர் சொல்கிறார், உணர்ச்சி வசப்பட்டு பேதுரு என்ன பேசுகிறாருன்னா, எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும், உடனே அவரே எஸ்டிமேஷன் போட்டார், ஆண்டவரே 11 பேர் ஓடிடுவாங்க, ஆண்டவரே நான் இருப்பேன், ஆண்டவரே நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா, அது இயல்பான வார்த்தை தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்றாருன்னா, அப்போ எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு இவர் எப்படி தர்ஜ் பண்ணுறார். எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். சில தருணத்தில் நம்ம கூட அப்படி என்ன ஆகும், சில எண்ணங்கள் வரும். அவர் சொல்கிறார், கீழே எழுதுறார், அவர் தன்னை குறித்து பெருமை பேசின அதே விஷயத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சோதனைக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டார். ஏன்னா ஆல்ரெடி சாத்தான் என்ன பண்ணியாச்சு, பர்மிஷன் வாங்க. இன்னொரு பேராகிராஃப் எழுதுகிறார் பேதுரு குறித்து ரொம்ப அருமையாக, என்னைக்காவது நம்ம ஸ்டாண்டாக நிற்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அன்றைக்கே விழுந்துருவோன்றார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று பேதுருடைய மைண்ட் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஓடினாலும் நான் நிற்பேன், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இல்லை. இங்கே எழுதுகிறார், சில தருணத்தில் பேதுரு என்ன பண்ணுவார், அவர் அருமையாக எழுதுகிறார், பரிசுத்தவானாகிய பேதுரு எப்படி எழுதுறாருன்னா, மனபலமுடையவனாக மிகவும் தைரியமான மனுஷன், அதே நேரம் சிந்திக்காமல் செயல்படக்கூடியவராக காணப்பட்டார். ரொம்ப அருமையாக பேதுருடைய தன்மையை பேதுருடைய பேராகிராஃபில் இதோடு நம்ம முடிச்சிடலாம். அவர் எப்படி எழுதுறாருன்னா, நானே வாசிக்கிறேன், பேதுரு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு மாத்திரமே நாடினவராக இருந்தார். அவர் ஆண்டவருக்கு பாதகம் பண்ணவோ அல்லது பாதகம் பண்ணி பார்க்கவோ அவர் என்ன பண்ணல. அவருடைய பர்பஸ் வந்து யூதாஸ் மாதிரி இல்லை. அவர் வந்து மாட்டை வச்சு அதில் ஆதாயம் எடுக்கிறது இல்லை. அவர் பயத்தில் தன்னை தான் பாதுகாக்க நினச்சார்.
ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் என்ன ஆனார்னா அங்கே மறுதளிக்கப்பட்டார். ஸோ இந்த பேதுரு வகுப்பாறை, நாட் பேதுரு, நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உச்சகட்ட சோதனையில் மறுதளிக்கிறது. வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்தில் அல்லது நம்முடைய சோதனையின் நாட்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய திட்டத்தில் சர்வைவ் நம்ம ஆகணுமே தவிர, எனக்கு வேதமானவர்கள்லாம் யாருன்னே தெரியாதுங்க, ஆளையே விடுங்க, நான் பேப்டிசமே எடுக்கல, அந்த சபை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் தான் யாருன்னா பேதுருவுடைய வகுப்பார். பேதுரு அல்ல, பேதுரு சர்ச் கிளாஸில் ஒருத்தர் நம்ம பார்க்கணும். பேதுருடைய மைண்ட். அது மாத்திரம் இல்லை, என்னென்ன பிரச்சனை நமக்குள்ளே கூட இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றார். என்ன சொல்கிறாருன்னா, இமீடியட்லி ரியாக்ஷன் காமிக்கிறாரு வித்தவுட் அனலைசிங் த ஃபேக்ட். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, உடனே ரியாக்ஷன் என்ன ஆகுது வெளியே. அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம், கரெக்டாக இல்லைங்களா, எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதனுடைய பின்னணி என்னென்னு அனலைஸ் பண்ணாமல் பண்ணும்போது அது ஒரு டேஞ்சர் கொண்டு போகுது. அடுத்து சொல்கிறார் செல்ஃப் திங்கிங். நிறைய இடத்துல பேதுரு அன்பு தான், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இங்கேயே நம்ம என்ன ஆகணும், செட்டில் ஆகணும். ஆனால் அங்கே தேவனுடைய திட்டம் டீவியேட் ஆகுது. நான் இந்த மாதிரி சாக போகிறேன், உங்களுக்கு ஒரு காலம் நடக்கக்கூடாது. அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ கிறிஸ்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே. அப்படின்னா இங்கே என்னென்னா அன்பு தான், செல்ஃபாக அன்பு, தனக்கு பிடிச்ச மாதிரி இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். ஆனால் அங்கே தேவனுடைய திட்டம், இதே தருணத்தில் நமக்கு நிறைய பிடிக்கலாம், ஆனால் அங்கே தேவனுடைய திட்டம் என்ன, நம்ம ஒருவேளை தேவனுடைய திட்டத்தை டீவியேட் பண்ணுறோமான்றதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அனலைஸ் பண்ணணும். அங்கே சொல்கிறார், டினையிங் த ட்ரூத் வென் ட்ரபுள் கம்ஸ். ஒரு உச்சகட்ட சோதனை வரும்போது சகோதரர்லாம் விட்டுட்டு போகிறது அல்லது சத்தியத்தை விட்டுட்டு போகிறது, ஒருவேளை இப்படி ஒரு மனப்பாங்கு இருந்துச்சு அப்படின்னா இது யாருடைய ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுருவின் ஆவின்னு சொல்ல முடியாது, பேதுருக்கு வந்து டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் வீக். ஸோ பேதுரு வகுப்பார் இந்த பஸ்காவின் நாட்களில் யாருக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோன்னா, கொஞ்சம் சோதனை வரும்போது அந்த சோதனையில் நிற்கலை, உபத்திரவத்தில் போயிட்டு தான் பின்னாடி திருந்துறாங்க, மனக்கசந்து அழுகிறார். அது கிரேட் கம்பெனிக்கு எப்படி இருக்குன்னா அடையாளமாக. இறுதியாக அப்போஸ்தலன் யோவான், இவர் யாருக்கு அடையாளமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது? சர்ச். அப்படின்னா அவருடைய ரைட்டிங்கை நம்ம நல்லா கவனிக்கிறோம். எந்த ரைட்டர்ஸுமே கிறிஸ்து இயேசுவுடைய 4 பஸ்காவை தன்னுடைய நிருபத்தில் கோட் பண்ணவே இல்லை. 99%, நாட் 100, 99% யார் கோட் பண்ணாங்கன்னா அப்போஸ்தலன் யோவான். நீங்கள் யோவான் புக்கை மட்டும் தனியாக எடுத்து பாருங்களேன், அது ஸ்பெஷலாக தெரியும் நமக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ட்ரினில் நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவன் குமாரன் பஸ்கா நாட்கள் எடுத்து பாருங்கள், மற்ற புக்கிலெல்லாம் இருந்து மாறுபட்டதாக இருக்கும். 4 பஸ்கா பார்க்குறோம். இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மாத்திரம் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்ததுன்னு இருக்கும். அங்கே சில பேர் அது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள்னு சொல்கிறாங்க. நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய கமெண்ட்ரியில் என்ன கொடுக்குறாருன்னா கீழே எழுதுறார், இட் இஸ் ப்ராபப்ளி த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ரீபின்ஸ் 2433 எழுதுறார். ஸோ அவ்வளோதானா யோவானுடைய ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக யோவான் அப்படின்னா என்ன அர்த்தங்க? துதி அப்படின்றது யூதாஸை பார்த்தோம், அவர் மோசமாக சோரம் போனார். பேதுரு அவர் கொஞ்சம் பலவீனப்பட்டார். ஆக்சுவலாக யோவான்னு நம்ம பார்க்குறோம் தேவனுடைய தயவு அல்லது கிரேஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஆத்தரும் எழுதாத சில குணநலனுக்கு ஏதுவான பண்புகளை சரி இவ்வளோ எழுதினாரே, எங்கேயாவது யோவான் பேசினாரா? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரை எங்களுக்கு பிதாவை காண்பியும். தோமா அவரை நோக்கி, ஒவ்வொருத்தரும் அவரை நோக்கின்னு எழுதுகிற ரைட்டர் எங்கேயுமே யோவான் பேசல. ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னவே சொல்லிட்டார், இப்போ நடக்கிறதெல்லாம் நீ டீப்பாக ரெக்கார்ட் பண்ணு, இதை ஃபுல்லாக நீ எழுதுனார். பின் நாட்களில் தேவனுடைய ஆவியை வாங்கி இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். யோவானில் அந்த 12ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த ஒரு 18ஆம் அதிகாரம் வரைக்கும் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா சில ஈவெண்ட்டு என்ன நடந்ததுன்னே நமக்கு என்ன ஆகாது தெரியாது. யூதாஸுடைய மனப்பாங்கு தெரியாது. ஏன்னா 12 இருந்தால் யூதாஸ் ரொம்ப வெளியே வரார். அப்போது நாம் பாதம் கழுவணும். ஒரு முறை யோவான் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நான் ரைட்டு, எங்கள் அண்ணன் லெஃப்ட்டு. அவங்க அம்மா கேட்ட மாதிரி இருக்கும், இவர் கேட்ட மாதிரி இருக்கும் நிருபத்தில். அப்போ பார்க்குறோம், அப்படி இருந்த மைண்டு இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, யார் ஒருவர் தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப கீழே போகிறாங்களோ அவங்கள தேவன் உயர்த்துவார்.
இதை என்னுடைய ஆண்டவர் பண்ணார், நான் க்ளோஸாக என்ன பண்ணேன், பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அன்பான சீஷன். ஆக்சுவலாக யோவானுக்கு என்ன பேருன்னா அன்பின் அப்போஸ்தலன்னு சொல்லுவோம். இறுதி நாட்களில் யோவானை கூடையில் வச்சுட்டு போகும்போது சில சபைகளில் வந்து பேச சொன்னாங்களா, நம்முடைய சகோதரர் சொல்லி நான் கேட்டது என்ன, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாராம், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அதுக்கு மேலே வேறு ஏதாவது பேசுங்கன்னாங்களாமா. யோவான் எதுவும் பேசவே இல்லையா. முதிர் வயதில் நீங்கள் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எடுத்து பாருங்களேன். டாக்ட்ரினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார். அப்புறம் லவ், டாக்ட்ரின் லவ் அதிகமாக சொன்னது. அதனால தான் அவருடைய மார்பருகே அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ஹார்ட்டை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதுவுமே பேசலை. இப்போ நம்ம பேசுகிற வேலையே இல்லை, இப்போ நம்ம உணர்ச்சி வசப்படுற தருணமே இல்லை. ஆண்டவர் ஏதோ பண்ணுறார், நம்ம என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணார். எல்லாரும் யூதாஸ் பணப்பையை எடுத்துகிட்டு ஓடுறாரு வெளியே, துணிக்கையை வாங்கிட்டு. எல்லாருமா நினச்சாங்க அவன் பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண போகிறான்னு. 12ஆம் அதிகாரத்திலே அவன் திருடன்னு சொன்னவர். அவர் என்ன எழுதுறாரு தெரியுங்களா, அவர் அப்படி போகும்போது இயேசு அவனோடே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்போ கூட ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கல பார்த்தீங்களா அப்படின்லாம் எழுதலை. அப்போ யோவானுக்கு அங்கேயே என்ன இருக்குது, இது ஏதோ சம்திங் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். ஒரு புதிய கட்டளை சபைக்கு கொடுக்குறார் கிறிஸ்தியாசின் மூலமாக. அதாவது இது வரைக்கும் பிரமாணம் உன்னை போல் பிறனை நேசி. ஆனால் இங்கே கொடுக்குற பிரமாணம் கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. இதை எக்ஸாக்டாக தேவன் யார் மூலமாக கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தேவன் ஒருத்தரை பயன்படுத்தி ஒரு ரைட்டிங்கை நம்ம கையில் கொடுக்குறாருன்னா பயன்படுத்தப்படுறவர் சாதாரணவர் கிடையாது. ஏன்னா யோவான் எழுதுறார், பார்க்குறோம் 14 சாப்டர் பார்க்குறோம், எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் புக்கு மெமோரியல் டைமில் இல்லை. ஃபெய்த்து, நான் போயிட்டு வரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள். ரொம்ப இதில் ரொம்ப ரொம்ப நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்க்குறோம் சமாதானத்தை குறித்து பேசுகிறார், யூதாஸ் வெட்டப்படுவார். இது எல்லாமே அப்போ யோவானுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சானா இல்லை. ஆனால் ரொம்ப அருமையாக என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி தேவனுடைய ஆவியில் அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். மெய்யான திராட்சை செடி, விசேஷமாக கெத்செமனே ஜெபம். அப்போ யோவான் தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் பின்னாடி எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து சபை மேலே கொண்டிருந்த எக்ஸ்ட்ரீம் லவ். தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறார், தேவனே நானும் நீங்கள் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் என்ன பண்ணணும், ஒன்றாக இருக்கணும். இதை எழுதுகிறார் யாருன்னா அப்போஸ்தலன். கரெக்டா இல்லைங்களா இந்த தருணத்தில்? ஸோ இப்போ அப்போஸ்தலன் யோவான் யாருக்கு அடையாளமாக இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோன்னா, பியூர்லி சர்ச் கிளாஸ். தான் எழுதின நிருபத்தில் அவர் பேர் இல்லை, இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். ஏங்கிறாரு ஆனால் சொல்லலை. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளை சொல்வது அந்த சீஷன் தான் அப்படின்றார். ரொம்ப ஹம்பிள். ஒரு தருணத்தில் நான் மேலே ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கணும்னு நினச்சவர் பின்னாடி ரொம்ப தாழ்மைப்படுத்தினார். எதில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தார். இப்போ நம்ம சபை வகுப்பாருன்னா விசேஷமாக நம்ம எதில் ஃபோக்கஸாக இருக்கணும்னா ஹம்பிள்னஸ். ஒருத்தருக்கு ஹம்பிள்னஸ் மட்டும், மனத்தாழ்மை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் ஸ்ட்ரைட்டாக பரலோகம் போயிடுவார். தாழ்மை இல்லை அடுத்து சொல்கிறார், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதுலன்னா டாக்ட்ரினில், விசேஷமாக அன்புல. இது ரெண்டுலேயும் அவருடைய ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்துச்சு. அதே போல் அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு அப்போஸ்தலன். எக்ஸாக்டாக இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணவர் அந்த நாட்கள் யாருன்னா அப்போஸ்தலன். முன்னமே சொன்ன மாதிரி லெஸ் ஸ்பீக்கிங், மோர் ஆக்ஷன். இதுதான் ஆக்சுவலாக சபையின் பிள்ளைகளுக்கு தேவையான பண்புகள் நம்ம பார்க்குறோம். அடுத்து சொல்கிறார், ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறார். பின்னாடி யூதாஸை ஓப்பனாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவன் திருடன். யாருமே சொல்லலை, ஓப்பனாக சொல்கிறார் அவன் திருடன், அதனால தான் அப்படி பண்ணான்றாரு. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஒரு வகையான அன்சங் ஹீரோ தான். தன்னை எங்கேயுமே என்ன பண்ணல. ஒருவேளை ஒரு சில இடங்களில் பேசியிருக்கலாம், ஆனால் தன்னுடைய நிருபத்தில் ஒரு பேசினதா ரெக்கார்ட் ஆகலை. பின்னாடி முடிக்கும்போது சொல்கிறார், இயேசு செய்த அநேகம் உண்டு, எல்லாம் மைண்டில் இருக்குது. யோவான் சொல்கிறார், நான் எழுதுனேன்னா உலகம் கொள்ளாது, அவ்வளோ என்னுடைய ஹார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன் அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்க அம்மாக்காக யாருமே இல்லை. அதனால யோவானா
கடைசியாக சாக போகிறாரு, அதனால யோவானா? இல்லை, அதெல்லாம் நம்ம கன்க்ளூடில் பார்க்குறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்த அல்லது தேவ கிருபையில் கிடைக்கப்பெற்ற ஒரு சகோதரன் யாருன்னா யோவான். ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இதோ உன்னுடைய தாய். நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு 3 வருஷம் வரமாட்டோம், ஃபாரின் போகிறோம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம அம்மா அல்லது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகள், ஒருத்தர்கிட்ட நம்பி விட்டுட்டு போகணும். யார்கிட்ட விட்டு போவோம்? யார் நம்ம இருந்து அவங்கள நேசித்து அவங்களுக்கு உண்டான பராமரிப்பை செய்வோமோ அதே மாதிரி யார் இருப்பா? மைண்டு தேடும். அப்படி இயேசு கிறிஸ்து மைண்டு தேடலை, அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒர்க்கை யோவான் என்ன பண்ணுவார், எக்ஸாக்டாக செய்வார். அப்போ அப்போஸ்தலன் யோவான் இங்கே யாருக்கு முன்னடையாளமாக இருக்காருன்னா சபையின் பிள்ளைகள். அவருடைய இருதயத்திலே ஒட்டி இருந்தார், மணவாட்டியை போல ஒரு மணவாளனுக்கு. ரெவலேஷனில் பார்க்குறோம், யோவான் வகுப்பார் நம்ம கம்பேர் பண்ணுறோம், லாஸ்ட்டு கால சபை. கடைசியாக பேதுரு கேட்குறார், ஆண்டவரே இவன் காரியம்? அப்பவும் ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொன்னார், பேதுரு நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? அப்போ அவர் வரும்போது அவர் இருப்பார். 7ஆம் கால சபை என்ன பண்ணும்? இருக்கும். அவங்க தான் யோவான் வகுப்பார். நம்ம ரெவலேஷனில் ஒரு வசனம் பார்க்குறோம், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும், ஆட்டுக்குட்டியானவர் யோர்தானில் பேப்டிஸ்ட் எடுத்தாலும் நிற்பார். அவர் கெத்சமனேக்கு போனாலும் யோவான் போவார், அவர் விசாரணைக்கு போனாலும் உள்ளே போவார், அவர் கல்வாரிக்கு போனாலும் பின்னாடியே போவார். அவங்க தான் யாருன்னா அப்படின்னா நமக்கு வர எல்லா பாடுகள்லையும் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது தான் நமக்கு வருதுன்னு சொல்லி முன்னேறி போயிட்டே இருக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? தேவனுடைய பலத்தை நம்பி எங்கேயுமே பின்வாங்கலை. இறுதியாக ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம சொல்கிறோம், 3 வகுப்பார், சபை, திரள் கூட்டம், 2ஆம் மரணம். இந்த 3 வகுப்பாருமே கடைசி கால சபையின் பிள்ளைகளுக்குள்ள, இந்த அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் வந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? இதில் விசேஷமாக அரண்மனைக்குள்ளே யார் போனது? பாடுகள், எக்ஸ்ட்ரீம் பாடுகள் வரைக்கும் பார்க்கறக்கு அல்லது அவர் கூட துணைக்கு யார் போனதுன்னா யோவான், சபை. பேதுரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ட்ரை பண்ணார், ஆனால் அவரால் தொடர்ந்து என்ன பண்ண முடியல, போக முடியல. காரணம் பலவீனம், பயம். அவர் தப்பே சொல்ல, பலவீனம், பயம். அவர் முற்றத்தில் நின்னார் கிரேட் கம்பெனி கிளாஸ். பாடுகள்னு வந்தா பிக்சர்லேயே இல்லை ஒருத்தர். இன்ஃபேக்ட் அந்த பாடுகளுக்கே காரணம் யாருன்னா யூதாஸ்கரியத். இப்படி ஒரு வகுப்பார் இருப்பாங்க. கொஞ்சம் சத்தியத்தில் ப்ராப்ளம் அப்படின்னா இருக்க முடியாது. யாருன்னா 2ஆம் மரணம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது, ஆனால் சத்தியத்தையும் மாற்ற முடியாது. இந்த 3 வகுப்பாரும் இருக்கிறாங்க. இப்போ பாடம் முடிஞ்சு. முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் பேதுரு, யோவான், யூதாஸ்ன்றதை நீங்கள் அந்த நபர்களுக்கு உண்டான தன்மையை தான் நம்ம 3 வகுப்பாருக்கு ஒப்பிடுறோமே தவிர, நீங்கள் பேதுரு, திரள் கூட்டம்னு தயவு செஞ்சு பாடத்தில் தவிர என்ன பண்ணிக்க வேணாம். அவர் சபையுடைய அஸ்திபாரம். பேதுருக்கு ஏற்பட்ட பலவீன அனுபவங்கள் கடைசி கால சபையில் திரள் கூட்ட வகுப்பாருக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு ஒப்பார். யோவானுடைய எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸாக்டாக சர்ச் குவாலிட்டி. யூதாஸ் பண்ண துரோகம் 2ஆம் மரண வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கணும். கடைசியாக கேள்வி கேட்டு பாடத்தை முடிக்கலாம். நினைவு கூறுதல்ல நாம் யார்? சிந்திக்கலாம். யூதாஸுடைய ஆவி பார்த்துட்டோம், பேதுருடைய தன்மை பார்த்துட்டோம், யோவானுடைய மெச்சூரிட்டி பார்த்துட்டோம். இப்போ இதில் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்கும் நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம யூதாஸின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா உடனே அதுலேருந்து வெளியே வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு வரணும். ஒருவேளை பேதுருவை போல இல்லை பிரதர் அப்பப்போ வீக் ஆயிடுறேன் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் பேதுருவுக்கு நமக்கு சொல்கிறார். நம்ம யோவான் வகுப்பாராக இருக்க முயற்சி பண்ணுறோன்னா வெல் அண்ட் குட். தொடர்ந்து நம்ம அதவே என்ன பண்ணுவோம்னா இன்னும் ஜீலா நம்ம இருக்க முயற்சி பண்ணலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆமென்.